வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அண்ட் ஸ்மார்ட் மணி என்ன கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வர ஃப்ரைடேலேருந்து 30 டேஸ்க்கு பிடிடி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், லைவ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் ஃபர்தராக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய முதல் நாள், அதாவது எக்ஸ்பைரி கணக்கில் இன்றைக்கி தான் மே மாதம் எக்ஸ்பைரியே முதல் நாள். என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு முதல் நாள் அன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ பியரிஷாக இருந்தாலும் ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை நான் பல மாதங்கள் பார்த்துருக்குறேன். ஸோ ஓவரால் கான்டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது, கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஹெவியான ஒரு பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து மேலே போச்சுங்க. எனக்கு வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா என்றைக்குமே ஒரு ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ரேலி ஆகட்டும் இல்லை பியரிஷ் ரேலி ஆகட்டும், அதுக்கு வந்து 2 கேண்டில் தேவைப்படும். உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இப்படி போய் ஒரு சின்ன டிப்பு, இப்படி போய் ஒரு சின்ன டிப்பு, இப்படி போய் ஒரு சின்ன டிப்பு, இப்படி தானேங்க ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக முடியும். ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் அடிக்கிறது தானே. அந்த இந்த சின்ன டிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், புதுசாக பிளேயர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆவாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், திருப்பி ஒரு ரேலி வரும். இதுதானுங்க உலக வழக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, நான் ஸ்டாப் ரேலிங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போகிறான் போய்கிட்டே இருக்கான். இன்றைக்கி ஆரம்பித்தவன் தான் பாருங்கள். அண்டு ஒன் மோர் திங், காலங்காத்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல இல்லை, மேலே இருக்கிற இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி, இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் பண்ணிடுச்சு. இதுவும் ஒரு பேட்டர்ன் இப்போ ரிப்பீட்டடாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சமீப காலமாக நோட் பண்ண ஒரு பேட்டர்ன். காலங்காத்தால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஏதோ ஒரு ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி ஆவரேஜ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அதோட ஹை தாண்டும்போது நல்லா அந்த டைரெக்ஷனில் அவன் போயிடுறான், நல்ல ட்ரெண்டிங் மூவ் வந்து வருது. பட் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சும்மா இப்போது சமீப காலமாக நோட்டீஸ் பண்ணதுனால இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே ஆவரேஜ் பண்ணால் இந்த லோ வந்து பிரேக் ஆகவே இல்லை, ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறதுமே வந்து நடந்துச்சுங்க. செம்மையான ஒரு மூவ் நடந்துச்சு. இங்கே போகும்போதே எனக்கு வந்து ஒரு அதாவது இது ஓகே, இதை பார்த்து எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் வெறித்தனமாக போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அங்கே தான் ஸ்மார்ட் மணி என்ன சொல்லுதுன்னா இது அக்குமுலேஷன் தான், இது மேனிப்புலேஷனு, கீழே போக போகிறது டிஸ்ட்ரிபியூஷனு. இங்கே நடக்கிற மேனிப்புலேஷனை காட்டிலும் டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஏஎம்டி கான்செப்ட் அப்படிங்கிறது சொல்லுது. அதன்படி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்குமுலேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, மேனிப்புலேஷன் மேலே வந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரலாங்கிற மாதிரி போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 11:30 மணிக்கே வந்து நான் இங்கே வந்து ஏஎம்டி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படிங்கிறதுமே வந்துருச்சுங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே போய் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் ப்ரைஸ் இங்கே வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கொடுத்து போயிருந்துச்சுன்னா மேபி இந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஹை, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இருந்த ஹையை வந்து ஸ்வீப் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி உள்ளே வந்த ஃபேர் வேல்யூ கேப் இது டச் ஆகாமே இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு இல்லைங்களா, இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் பாருங்கள், இங்கேருந்துமே ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஃபில் பண்ணப்படாத கேப் வந்து நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே ஃபில் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ரேலியை வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே கொடுத்துச்சு அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம சொல்லித்தாங்க ஆகணும். ஸோ டெக்னிக்கலாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே தலைவன் ட்ரம்ப் இருக்கான், என்ன பண்ணியிருக்கான், நோ மோர் மிஸ்டர் நைஸ் கை அப்படின்ட்டு அவரே ட்ரோல் பண்ணும் விதமாக ஒரு இமேஜை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் கான்ட் கெட் தேர் ஆக்ட் டுகெதர், தே டோன்ட் நோ ஹவு டு சைன் அ நான் நியூக்ளியர் டீல், தே பெட்டர் கெட் ஸ்மார்ட் சூன், பிரசிடென்ட் டிஜேடி அப்படின்னு போட்டிருக்காரு. சீக்கிரமாக டீலுக்கு வா, இல்லைனா போட்டு பொழந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இது வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ வந்து மணி 4:30னா அதுக்கு அதாவது இந்த ஃபால்லாம் வர்றதுக்கு ஒரு இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டில் மிகப்பெரிய ஃபால் வந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கப்புறம் தான் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் போட்ட போஸ்ட்னால மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அது சஸ்டெயின் ஆகிருக்கலாம். ஏன்னா
இங்கேயே ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. பில்டிங்கே ரொம்ப பேஸ்மெண்ட்டே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த பில்டிங்கால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க முடியாமல் அது வீக்காகி கீழே விழுந்துருச்சு. ஸோ இதில் போட்ட போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விளைவுகளை மார்க்கெட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். அது நமக்கு நாளைக்கு காலையில் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தாண்டி இன்றைக்கி ஃபெட் மீட்டிங் வேறு இருக்குது. அதில் வந்து ஜெரம் பவல் வந்து ஏதாவது பேசினாலும் அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இப்போ பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை தாண்டி யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. பட் ஏஷியா மார்க்கெட்லாம் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஒரு மிக்சடு ரியாக்ஷன் தான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னால் இந்த உலகம் வந்து அதை பார்த்து பயப்படும், ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிறத சொல்லணும். இதை வந்து டெய்லியும் வந்து ட்ரம்ப் வந்து டீ குடிக்கிற மாதிரி மிரட்டருக்கு பயன்படுத்திட்டு அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்துட்டு இருந்தாங்க பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஃபில் பண்ணாத நிறையா கேப்பை ஃபில் பண்ணி ப்ரைஸ் வந்து நிஃப்டியில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேரிசன்ஸ் அப்படிங்கிறது இந்த டேலோ இன்றைக்கான லோ அப்படிங்கிறது இந்த மாதத்துடைய ஏகப்பட்ட ஒரு புல்லிஷான மூவ்மெண்ட்டை கொடுத்த லோ. இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும். இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே தாங்க போயிட்டுருக்கு. ட்ரெண்டு பேரிஷாக தான் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆர் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியும் ப்ரைஸ் தாண்டி போயிடுச்சுன்னா அப்போ வேணால் நம்ம புல்லிஷ் ஆகலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேரிஷாக தான் இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் 12 ஸ்டாக்ஸ் தான் வந்து கீழே போயிருக்கு, 38 ஸ்டாக் மேலே போயிருக்கு. அதில் அதிரி புதிரியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு முழிச்சு பார்த்த ஸ்டாக் வந்து ஐடிசி. இவன்லாம் 4% ஏறி வருஷ கணக்காகி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து விழுந்தவன் கீழே விழுந்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி தான் 4% ஏறி இருக்கான். அதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து செக்யூரிட்டி ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாமா. அதன் காரணமாக ஐடிசியில் ஒரு மிகப்பெரிய ரைஸ் அப்படிங்கிறதே வந்திருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இல்லாத ஸ்டாக்ஸ் தான். ஓவரால் மார்க்கெட் வந்து 38 ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. 0.76%னா 180 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் நிஃப்டி 500லேயுமே பாருங்களேன் பெரிய ரேட்லாம் இல்லை, அங்கங்கே சில ரேட் இருந்தாலுமே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 ரேஷியோன்னு நம்ம சொல்லலாமா. மிகப்பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷரும் இல்லை, பட் நிறையா பையிங் ப்ரெஷர் ஓரளவுக்கு நம்ம கண்களுக்கு தட்டுப்படுது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஓகே தான், ரொம்ப ப்ளீடும் ஆகலை, ரொம்ப வெறித்தனமாகவும் ஏறல. இந்த யூட்டிலிட்டி பாருங்கள் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. அதானி பவர், என்டிபிசி, இந்த செக்டார் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அண்ட் முக்கியமாக ஐடிசி ஏறினதுனால எஃப்எம்சிஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்குது. இந்த நெஸ்ட்லே தாங்க கடந்த ஒரு 1-1.5 மாதத்துக்கு நல்லா விரித்தனமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்காக இருக்குது. 1.78% இன்றைக்கும் ஏறி இருக்கிறான். சார்ட் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கிறான். சார்ட் என்னால் காட்ட முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, ஓகேங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 500 நிலவரம். இதை தாண்டி போர் நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தது தாங்க. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா லெபனான் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஈரானியன் ரியால் டிராப்ஸ் டு ரெக்கார்ட் லோ அகெயின்ஸ்ட் டாலர். இப்போ நம்ம யூஎஸ்டிஐஎன்ஆர் நம்ம இன்றைக்கி என்னாச்சு, நம்ம கரன்சி என்னாச்சுன்னா 94.8 அப்படின்ட்டு இன்றைக்கும் வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டி ரியால் ஈரான் அங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இதை பாருங்களேன், நம்ம 98னா இவன் பாருங்கள் 13,15,233 எங்கெங்கே போய் நிற்கிறது. ஈரான் மக்கள்லாம் ரொம்ப பாவங்க. அதுவும் வந்து இங்கே பாருங்கள், பிப்ரவரி மாதத்துலேருந்தே எப்படி போய் மேலே ஏறி இருக்கு பாருங்கள். ஈரானுடைய ஈரானுடைய அவங்களோட கரன்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் அவ்வளவு பாவப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. கஷ்டம்தான், அங்கே வாழ்கிறது கஷ்டம்தான். சீக்கிரமாக இந்த போர்லாம் முடிஞ்சு அவங்க வந்து கொஞ்ச நாச்சும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இதை தாண்டி ட்ரம்ப் மிரட்டினை தாண்டி பெருசாக இன்னும் அப்டேட்லாம் இல்லைங்க. ஓகே, நம்ம நிஃப்டியை பார்த்துட்டோம். அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியோட ஸ்விங்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வெறும் 3 பாயிண்ட் வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு கட்டத்தில் 500 பாயிண்ட்லாம் பாசிட்டிவாக பார்த்தேன். இன்றைக்கி ஸ்விங் பாருங்கள், லோலிருந்து ஹை பாருங்கள், 800 பாயிண்ட் 850 பாயிண்ட் வந்து அவன் மேலே போயிருக்கான். அந்தளவுக்கு ஒரு பெரிய வால்டாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. இவனுமே மேலே போய் ஒரு ப்ரீவியஸ் டேயோட ஹை அந்த நியூஸ் வந்து கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கிறான்.
மோஸ்ட்லி 4 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தான் போயிருக்கு. அண்ட் நம்ம நேற்று வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் முடியுது, எக்ஸிட் போல் வருதுன்னு, இன்றைக்கி சாயங்காலம் எக்ஸிட் போல் வருது, டிஎனுக்கு இன்றைக்கி சாயங்காலம் தான் எக்ஸிட் போல் வருதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, பெங்காலில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கலாம் நமக்கு தெரிஞ்சிடும். இதை வந்த உடனே வந்து கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் ஹைக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி காலையிலே நான் வந்து ஒரு நியூஸ் சேனலில் பார்க்குறேன், கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அஃபீஷியல் வந்து அப்படிலாம் கிடையாது, வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நான் போட்ட அனுமானம் அது வதந்தியாக போயிடுச்சு. பட் அது நல்லது தான். இது சப்போஸ் இந்த ஒரு ரணகலமான சுச்சுவேஷன்லேயும் வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ்லாம் வந்து அவங்க ஹைக் பண்ணலாம் அப்படின்னா அது நல்லது தான். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப் ரேட்டில் வந்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு பெட்ரோல் டீசலும், க்ரூட் ஆயில் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப நாளாக இந்த 100லேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ரொம்ப சீப்பாக வாங்கினதுனால தான் அப்படி இருந்துச்சு. அதனுடைய பஃபர் அப்படிங்கிறது இன்னுமே நம்மளை காப்பாற்றுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷம் தான். ஆனால் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் சொன்ன மாதிரி உண்மையாலுமே இது வந்து ஏற்றாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா நிறைய நேரங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு பின்னாடி வேலையை பார்த்து விட்ருவாங்க. அப்படிலாம் நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான். அந்த பாசிட்டிவிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டாரில் நல்லா பிரதிபலிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி முடிஞ்சு இன் ஆட்டோ செக்டாருங்க. அண்ட் அடுத்து க்ரூட் ஆயிலுங்க. க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா $100 மேலே ஹெவியாக நல்லா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதையும் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பீரிஷாக இருக்குங்க. நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், கோல்டுங்கிறது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்ட்டு. வாய்ப்பே கிடையாதுங்க பிரதர். கோல்டு நிஃப்டி மாதிரியே தான். இப்போது நிஃப்டி நம்ம வந்து கீழே போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வீக்லி டைம் ஃப்ரேமில், கோல்டும் அப்படி தான் கீழே தான் போய்கிட்டு இருக்குது. இந்த வீக்லி ஃபேர் வேல்யூக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டாலையும் மேலே போக முடியாது. வீக்லி டைம் ஃப்ரேமில் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால டெய்லி டைம் ஃப்ரேமில் ஏதாவது சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் மோஸ்ட் லைக்லி அது செல் ஆன் ரைஸில் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கோல்டுமே பியரிஷாக தான் இருக்குது, செல் ஆன் ரைஸில் இருக்குது. இப்போ இங்கே ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில் பண்ணாமல். இதுவும் பார்த்தா ஏஎம்டி தான், இங்கே கூட ஒரு ஏஎம்டி போகாமல் இருக்குது பாருங்கள். அக்குமுலேஷன் இது மேனிப்புலேஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மேலே வரணும். ஸோ மேலே போகிறதுமே அப்போது இது 1 hour நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம செட்டப் வந்து சொல்ல முடியும். ட்ரெண்டு பியரிஷாக இருக்குன்னா பியரிஷாக இருக்குது, ஆனால் 1 hour லாங் போனோம்னா லாங் போகலாம். ஏன்னா அது வந்து ஒரு செட்டப், இது ஏஎம்டியில் வர செட்டப். அப்போது மோஸ்ட் லைக்லி மினிமம் வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி வரைக்கும் வந்து ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆர் மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் கூட போகலாம். பட் ஓவரால் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது. ஃபர்தராக இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விட் நோக்கி தான் வந்து கோல்டும் போய்கிட்டு இருக்குங்க. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் நேற்று வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நல்லா மேலே போயிருந்திருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் யூஎஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபெட் மீட்டிங் காரணமாக நல்ல ஒரு வாலட்டிலிட்டியை வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி முடியுது நாளைக்கு வந்து ஃபெட் மீட்டிங் அண்ட் ட்ரம்ப் போட்ட ட்வீட்டெல்லாம் வந்து எந்த மாதிரி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்ப்போம். அண்டு இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.